அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். ரோட்டு கடை பானிபூரி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, அதே சைஸ்ல வெல்லம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்து கூடவே ஆரஞ்சு சைஸ்க்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கூடவே அரை லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ பானி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் பூரியெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரெடிமேட் பூரி தான். எங்க ஊர் மாங்கனி ஷாப்ல 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதுல 30 பீஸ் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா உருளைக்கிழங்கு மசாலா, வெங்காயம் கட் பண்ணி போட்டு கூட சாப்பிடலாம். நாங்க இந்த பானியும் பூரியும் தான் சாப்பிட்டோம். அதுவே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பூரியை லைட்டா மேல உடைச்சு விட்டுட்டு இந்த பானி அதுக்குள்ள ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். மெய் மறந்து போகும். இப்போ ரோட்டு கடை பானிபூரி வீட்லயே ஈஸியா செஞ்சு சாப்பிட்டாச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.